உன் கையில் பணம் இருந்தா நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த கடைசி நாட்களில் தேவன் உலகத்தை மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எழுப்பி கொண்டிருக்கிறார். வெறும் அபிஷேகத்தை வைத்து நீ முடியாது. எப்படி தைரியமா சொல்றீங்க? ஏன்னா என்கிட்ட சொன்னதே அவர் தான். கானான் லைஃபே ஆவரேஜ் ப்ராஸ்பரிட்டி தான். ஆமாம். அதுக்கப்புறம் அல்டிமேட் ப்ராஸ்பரிட்டி. ஆமாம், அதாவது அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி. அது அடுத்து அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி ரெண்டாவது. மூணாவது அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஸ்பரிட்டி. The anointing of prosperity. This is not just an anointing, it is a special anointing for prosperity. ஃபஸ்ட் லெவல் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது. இதுதான் அடுத்து கட்ட போகிற 4 மாடி பில்டிங்கை தாங்க போகிற ஃபவுண்டேஷனே இந்த ஃபஸ்ட் லெவல் தான். ஃபஸ்ட்டு லெவலை அட்டன் பண்ணாமல் செகண்ட் லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், செகண்ட் லெவல் அட்டன் பண்ணால் ஃபஸ்ட் லெவல் கூட வாங்க. ஃபஸ்ட் லெவல் அட்டன் பண்ணாமல் செகண்ட் லெவலுக்கு வராதிங்க. அஸ்திபாரம் மண்ணில், இதே அந்த 2வது மாடியை மண்ணில் கட்டிடுவீங்க நீங்கள். இந்த ஃபஸ்ட்டு லெவலில் தான் அந்த அஸ்திபாரம் என்ன, எது மேலே பணத்தை கட்டுறாரு, எது மேலே ஐஸ்வர்யத்தை கட்டுறாரு, எதை நம்பி உனக்கு அளவற்ற ஐஸ்வர்யத்தை தரப்பா. 5வது மாடி கூட எதில் தான் நிற்க போகுது? இந்த ஃபஸ்ட்டு லெவலில் தான் நிற்க போகுது. அதனால் ஃபஸ்ட் லெவல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே தான் கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன்று மாற்றுறாரு ப்ராஸ்பரிட்டியை தாங்கிறதுக்கு. ஆமாம், ஆவரேஜ் ப்ராஸ்பரிட்டின்றது ஓவர்ஃப்ளோ ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. கானான் லைஃபே ஆவரேஜ் ப்ராஸ்பரிட்டி தான். ஆமாம். அதுக்கப்புறம் அல்டிமேட் ப்ராஸ்பரிட்டி. ஆமாம், அதாவது அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி. அது அடுத்து அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி ரெண்டாவது. மூணாவது அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஸ்பரிட்டி. நான் நேற்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன ஆண்டவர் என்னென்னமோ பேசுகிறீங்க. நான் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஓரத்தில் மதுரையில் ஒரு ஆணையூரில் ஒரு 500 பேரை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண சபையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ பேசுன்றார். சரி ஆண்டவரே, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலாம் அப்படி இல்லையே, நீ பேசு அப்படின்றார். சரின்னு ஓகே ஆண்டவரேன்ட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை. சாயந்தரம் நேற்று பாஸ்டர் ஜான் துரை எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு, த லா ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு ஒரு புக்கு. சரின்ட்டு அதில் எடுத்து 300 வாசிப்போம் அப்படின்னு சும்மா திறக்கிறேன் சாயந்தரம். அதில் கெனத் கோப்லான்னு எழுதுறாரு, பல வருடங்களுக்கு முன்பாக 1969 தேவன் என்னிடத்திலே த லா ஆஃப் ஆர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அந்த வசனத்தை என்கிட்ட பேசுன்னு சொன்னப்போ அது பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரேன்னு சொன்னார். கேட்டேன், அவர் பேசுனார். அவர் என்கிட்ட பேசுன்னு சொன்னப்போ நான் ஒரு சின்ன சர்ச்சில் ஒரு 100 பேரோடு இருந்தேன். அது எழுதுறாரு. சாயந்தரம் ஒய்ஃப்ட காட்டு, இங்கே பாரு, அப்படியே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுதுறாரு. ஒரு சின்ன சபையில் வெறும் 100 பேரோட நான் இருந்தேன். என்னை சுற்றி எல்லாம் எதிர்மறையாக இருந்தது, சாதாரணமாக இருந்தது. ஆனால் தேவன் பேசுனது வேற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கு மட்டும் அவர் 14-8 ஃப்ளைட்டை கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்னடானா 14 பாடி எழுப்புனேன்றார், இவர் 14 ஃப்ளைட்டை கொடுத்தேன்றார். They are transformers of this world. என்னோட முதல் ஃப்ளைட்டை நான் எப்படி கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருக்காரு போல். நான் இன்னும் வாசிக்கல. நான் 4வது வரியில் ஃபெயிண்ட் ஆகிட்டேன். நமக்கு அதுக்கு மேலே ஏற்ற முடியல. என்ன முதல் ரவுண்ட்லேயே விழுந்துட்டீங்க, ஐயோ முடியல சார். 4வது வரியிலே ஃப்ளாட்டு. அப்பொழுது தேவன் என்னிடத்தில் ஐஸ்வர்யத்தை பேச சொன்னபோது நான் ஒரு சிறிய சபையிலே ஒரு 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 பழைய கட்டடத்திலே நான் சபை நடத்தி கொண்டு இருந்தேன். தேவன் என்னிடத்தில் அதை பேச சொன்னார். நான் பேச ஆரம்பித்த போது எனக்கு மாத்திரம் எத்தனையோ 1000
வந்து இது இருந்துச்சான், கடன் இருந்துச்சு. கடனிலிருந்து விடுதலை பெறுவது என்றால் என்ன என்பதை கடனில் நீங்கள் இருந்து பார்த்தால் தான் தெரியும்ன்றார். கர்த்தருடைய கிருபை நமக்கு அந்த அனுபவமே இல்லை, அந்த அனுபவமும் வேணாம். ஆமாம், இல்லை அனுபவம் இருக்குது, நல்லது சார், வேணாம். இருந்தால் தான் பிரசங்கம் பண்ணோம்னா அப்போ வந்து கர்ப்பவதியாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் அதுக்காண்டி ஒரு குழந்தைய பற்றிட்ட பிரசங்கிக்க முடியும். We are preaching out of God's revelation and God given experience. We don't நம்ம சிலர் அந்த பாதையில் வந்திருக்கலாம், நம்ம அதை வரணும்னு தேவையில்லை, எதிர்பார்க்க வேண்டியதில்லை. 33 வருடம் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். பல லட்சங்களை நான் ஒரே மனிதனாக இருந்து செலவழித்திருக்கிறேன். வெறும் 500 ரூபாய் வாடகையில் இருக்கும்போது தமுக்கத்திலே வெள்ளைக்காரங்களை வச்சு மீட்டிங் நடத்துகிற இடத்துல வந்து டிஜிஎஸ் பால்தன் இவர்கள் வந்து நடத்துகிற இடத்துல வெறும் 500 ருபீஸ் நான் வாடகையில் இருக்கும்போது செலவு பண்ணி ஜனங்கள் வந்தாங்க. அது வேறு விஷயம். இப்போ ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசுகிறனால பணத்தை பேசுகிறேன். அவ்வளோ பணத்தை செலவழிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பல மீட்டிங் நடத்திருக்கிறேன். எனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது, என்னை கூப்பிட்டு சீஃப் கெஸ்டெல்லாம் பேச கிடையாது. வி ஆர் த டைரக்டர்ஸ் அண்ட் வி ஆர் த ஆக்டர்ஸ். ஆமாம், வி ஆர் த ப்ரொடியூசர் அண்ட் வி ஆர் த டைரக்டர் அண்ட் வி ஆர் த ஆக்டர். என்ன ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார், இங்கே பாரு, உன்னை கூப்பிட்டு யூஸ் பண்ணால் நீ வந்து ஸ்டேட் லெவல் மினிஸ்டர். அப்போவே என்கிட்ட சொல்லுவார், ஸ்டேட் லெவல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, அவங்க எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க, இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ரீச்சர்ஸ்னால் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? ரெய்னார்ட் போங்கே, ஜாய்ஸ் மேயர், பென்னிஹின், இவங்கெல்லாம் அவங்கள கூப்பிட்டு இவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்தியாவுக்கு வராங்கன்னா அம்புட்டு சிலமே அவனே பண்ணுவான். பில்லி கிரஹாம் அப்படி வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக தே ஆர் த டைரக்டர் அண்ட் ஆர்கனைசர்ஸ் அண்ட் தே ஆர் த ப்ரீச்சர்ஸ். கர்த்தர் என்ற சொல்லுவாங்க, எல்லா கூட்டத்துக்கும் லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்கேன். கர்த்தர் என்ற சொல்லுவார் அப்போவே, யூ ஆர் நாட் அ ஸ்டேட் லெவல் ப்ரீச்சர். உன்னை கூப்பிட்டு யூஸ் பண்ணி உன்னை காணி கொடுத்து அனுப்புகிறேன். யூ ஆர் த இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர். இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர் அவர் என்ற சொல்ல, யுவர் மினிஸ்ட்ரி இஸ் நாட் ஸ்டேட் லெவல், யுவர் மினிஸ்ட்ரி இஸ் இன்டர்நேஷ்னல் லெவல், பிகாஸ் யூ ஆர் ஆர்கனைசிங் அண்ட் யூ ஆர் இன்வெஸ்டிங் த மணி. யார் அப்படி பண்ணுவா? இன்டர்நேஷ்னல் மினிஸ்டர்ஸ்னால் அப்படி பண்ணுவாங்க. ஜாய்ஸ் மேயர் வராங்க, அவங்க வராங்க, ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய ப்ரீச்சர், இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன். 1 ரூபாய் நான் கடன் வாங்கினது கிடையாது. 1 ரூபாய் கடன் வாங்கினது கிடையாது. என் வாழ்க்கையில் கடன் என்ற ஒன்றை தேவனுடைய கிருபையில் நான் பெற்றதே கிடையாது. அந்த அனுபவம்னா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அடுத்த 2 மணி நேரத்திலே நான் செட்டில் பண்ணணும் என்கிறது போன்ற காரியங்களை கடந்திருக்கிறேன். மதிய செஷனை நான் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மக்கள் ஆவில் நிறைவாங்க. அப்படியே சாயந்தரம் மீட்டிங் முடிகிற நேரம் அப்படியே பிரியாணி பாய், அப்புறமேட்டு அவன் சீரியல் செட்டுக்காரங்க லைட் வச்ச எல்லாம் வந்து நிற்பாங்க கலெக்ஷனுக்கு. ஆனால் கையில் 2000 ரூபா கூட இருக்காது. 1 லட்ச ரூபாய் முடித்தோன்னு நான் செட்டில் பண்ணணும். திருச்சியிலலாம் மறக்கவே முடியாது. திருச்சியிலே எல்லாத்தையும் வந்து பழக்கத்தில் முடிஞ்சோடனே தந்துடுறேங்கன்னு எனக்கு தெரிஞ்ச லீடர்ஸு அவங்கள கூட்டிகிட்டு வந்து 3 நாள் மீட்டிங்கு, மைக் செட் எல்லாம் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. 3ஆவது நாள் 1 லட்ச ரூபா எல்லாம் சேர்த்து 1,98,000 ரூபா கிட்ட செட்டில் பண்ணணும். ஆனால் என்னிடத்தில் வெறும் 3000 ரூபா தான் இருக்குது. 3ஆவது நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் வந்துட்டாங்க, அப்படியே ஒருத்தனா வந்து நிற்கிறாங்க. முடிஞ்சோடனே நான் செட்டில் பண்ணிட்ட காசு இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், தேவன் சொன்னார். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஜெபிக்கிறதுக்கு மக்கள் நிற்கிறாங்க. அப்படியே வரிசையாக வராங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவனுக்கு ஜெபிக்கிறேன். ஒரு பக்கம் என் மைண்டு ஃபுல்லாக நேரடியாக நான் அந்த லைட் செட்டுக்காரன்ட்ட மேடை போட்டவன்ட்ட பேசியிருந்தேன்னா அடித்து பேசுவேன், நாளைக்கு கூட வாங்கிக்காப்பா, இல்லைப்பா அப்படி இல்லை நீங்கள் இன்றைக்கி தரேன். ஆனால் கூட்டு வந்ததெல்லாம் யார்? நம்மளுடைய வெல்விசர்ஸு. அதெல்லாம் அன்னை முடிச்ச உடனே கொடுத்துருவார். ஐயோ, இவங்களை எப்படி முன்னாடி மூஞ்சி முழிக்க போகிறேன். அப்போ கூட எங்கே கடன் கிடைக்கும், யார்கிட்ட வாங்கலாம்னா நான் யோசித்ததே கிடையாது. இப்படி ஒரு பாதை இருந்தால் தானே நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு அந்த பாதையே தெரியாது. எனக்கு சார் கடன் வாங்கவே தெரியாது சார். கடன் வாங்கினா யார்கிட்ட போகணுன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை 1000 ரூபா அந்த தவணைக்கு நம்ம இவன்ட்ட ராமசாமி அவர் பேர் ஆணையரில் அவரும் பாவம் அந்த தவணைக்கெலாம் விடுறாருல, ஆமாம், அவர்கிட்ட தான் ஒரே ஒரு தடவை 1000 ரூபா தேவைன்னு போனேன். அவரும் ரொம்ப நேரம் என்னை ஸ்கேன் பண்ணிவிட்டு சரி நாளைக்கு வாங்க வீட்டுக்கு வரேன்னாப்புல.
கையில் ஒரு பேக்கோடு வருவாப்பில். நான் ரெடியாக இருக்கேன். அந்த 1000 ரூபா வாங்கி என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க எம்ஐடி, அதை எப்படியாச்சும் வாங்கிடணுண்டா அப்படின்னு நிற்கிறேன். அவர் வந்துட்டாப்புல காலையில். ஆகா 1000 ரூபா கொடுத்துருவான்னு நினைக்கும்போது எங்கள் அக்கா வீட்டுக்கு. அவர் எவ்வளோ கேட்டீங்க அப்படின்னு ஒன்று, 1000 ரூபா சொன்னேன் சார் அப்படின்னு. திடீர்னு என்னை பார்த்தார், பின்னாடி இப்படி பார்த்தார். பின்னாடி பார்த்தா எங்கள் அக்கா நிற்கிறான். அப்படின்ட்டாய். நீ கொடுத்துட்டு போயிடாத, அப்புறம் கடைசியில் நாங்கள் கட்டுற மாதிரி ஆயிடுது. கண்ணை காட்டினாங்களோ இல்லையோ, எடுத்து 1000 ரூபா அப்படியே உள்ளே வச்சுட்டான். நான் 2 நாள் கழிச்சு வரேன்ட்டேன். சார் என்ன சார் தரேன் நீங்கள்? இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்க. அது அவங்க செய்யலை, கர்த்தர் செஞ்சாரு. டே 50 வருஷம் எனக்கு வியாதியே வரல அப்படின்னு கேகின் பிரசங்கம் பண்ணுறாரு. 35 வருஷம் நான் கடனே வாங்கல, நீ பிரசங்கம் பண்ண. வாங்கலை சார், கடன் வாங்கலை. நீ வாங்கக்கூடாதுன்னு நினச்சா வாங்க தேவையில்லை. முடிஞ்சிருச்சு மீட்டிங்கு, எல்லாம் வந்து நிற்கிறாங்க. மேட்ருக்கு வரேன் திரும்ப கலெக்ஷனுக்கு. அப்படியே வரிசையாக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 30 பேர் ஸ்டேஜில் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 30 பேர் ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். வாய்ப்பு இல்லை. காணிக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டேன். 4500 ரூபா 5000 ரூபா வந்திருக்குன்றாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதை முந்தின நாள் இதுக்கு எதுக்கும் வாங்கிட்டாங்க. ஏதோ சின்ன இதர செலவுக்கு போயிடுச்சு. அப்படியே ஜெபிச்சிட்டேன் சார். என் கையில் கூட எவனும் காசு கொடுக்கல. 500 ரூபா 300 ரூபா கூட வரல. ஒருவேளை வந்திருக்கலாம் 500 300, எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஒன்றுமே இல்லை. கடைசியாக வரான். யார்? ஜான் வரான். வந்து ஜானு செல்வமேரி ஜோம் பண்ணுங்கண்ணேன். ஜோம் பண்ணி முடிக்கிறேன். டக்குன்னு ஒரு வாலியை கட்டுறான். என்னன்றேன்? 98,000 ரூபா இருக்கு சார்றான். என்னடா சொல்கிறீங்க? நீங்கள் தள்ளுற ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி காசு இல்லை. நீ ஆமாண்ணே காசு இல்லைண்ணே, ஆனால் வந்துருச்சுண்ணே 98,000 ரூபா. என்ன எப்படிடா வந்துச்சுன்னா, அவன் அந்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே கொடுத்தேன் எல்லாம் வந்து 98,000 ரூபா வந்துச்சு. இப்போ தானே 1 ஹவருக்குள்ளே செட் ஆச்சு. அப்படி வாங்க 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 செல்லங்களா கண்ணுகளா வாங்க. அப்படியே செட்டில் பண்ணேன். மீதி 5000 ரூபா எடுத்துகிட்டு போனோம் ரூமுக்கு. இப்படி ஒரு கடவுளை நம்ம பார்த்துட்டோம்னா, ஆமென். ஸோ இவர் எழுதுறாரு, நம்ம இவர் யார்? கோப்லாண்ட், மிகப்பெரிய ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். அவர் சொல்கிறாரு, அவ்வளோ சாதாரண நிலைமையில் நான் இருந்தேன், ஆனால் தேவன் என்னை பேச சொன்னப்போ நான் பேச ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையை தேவன் வேறு விதமாய் மாற்றினார். தட் இஸ் வாட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி நினைக்கிறேன் நான். அது பேர் அல்லது லாஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. தேவன் பேச அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னாண்டவரை என்னென்னமோ பேசுகிறீங்க, நாங்கள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு சர்ச்சில் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுக்கிறேன். தேவன் என்னை பேச சொன்னபோது நான் ஒரு மிகச்சிறிய சபையிலே ஒரு 50 பேருக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். என்னை ஆண்டவரே பேச சொல்லுன்னு சொன்னவன், நீ இதை பேச வேண்டும் என்று சொன்னான். பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோப்லாண்டு என் பக்கத்தில் முன்னாடி வந்து நின்று, என்னை இப்படி தாண்டா இருக்க பேச சொன்னார், உன்னை இப்படி தாண்டா இருக்க பேச சொன்னார், என்ன பேச சொல்லி என் வாழ்க்கை என்ன செஞ்சாரோ அதை உன் வாழ்க்கையில் தேவன் செய்வார், எழுந்து பேசு அப்படின்னு கோப்லாண்டு என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டேஷன். நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். த இம்பார்ட்டேஷன் அது நேரடியாக தான் வரணும் கிடையாது. ஒரு பயன்படுத்தின பொருட்கள் மூலமாக இம்பார்ட்டேஷன் வரும். ஆமாம், எலியாட்டேருந்து எலிசாட் எப்படி வந்துச்சு? அவன் சால்வையிலேருந்து வந்துச்சு. அப்படி தான் வந்து ஒரு மனுஷனுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக இம்பார்ட்டேஷன் வரும். இன்று மாலை நான் வாசித்த போது நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். என்னாண்ட ஒரு சின்ன சர்ச்சிலேருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன அவர் எழுதுறாரு, என்னென்னமோ தேவன் என்கிட்ட பேசினப்போ நான் ஒரு சின்ன சர்ச்சில் ஒரு ஓரம் ஒரு 50 பேரோட வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு உலகம் மறிந்த ஒரு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்னா கோப்லாண்ட். தேவன் அவர்கிட்ட வேறு மாதிரி டீல் பண்ணுறாரு. நேற்று உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், இதோட நான் முடிக்கிறேன். எனக்கு $75,000 மேலே அவர் டிவி மினிஸ்ட்ரிக்கு வந்து அவரை கொடுக்க வேண்டியிருந்துச்சு, பெரிய தொகை. அவருடைய பணத்தில் 75% டிவி மினிஸ்ட்ரிக்கு தான் கொடுப்பாராம். நேற்று மட்டும் இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு பொண்ணு சொல்லிச்சு, சார் உங்களை டிவியில் பார்க்குறேன் சார், தொடர்ந்து நீ பேசுகிறது கேட்குறேன் அப்படின்னாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க, சார் நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அடிக்கடி அப்படியே நின்றுறீங்க ஸ்டாண்ட்ஸில், என்னென்னு எனக்கு தெரியணும்பா. அது வந்து 10 நிமிஷத்தில் திடீர்னு நின்றுக்கிறீங்க, அப்படியே ஸ்டில் ஆகிடுறீங்க, அப்புறமேட்டு வருவீங்க.
டோன்ட் வெரி சீக்கிரத்தில் நம்ம சேனல் வந்து ரேடியோ இது ப்ராட்காஸ்டிங் சென்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணி டெலிகாஸ்டிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு அது வரைக்கும் அப்படி தான். ஓகே, நல்லா வருது. சில ஊர்களில் வந்து இந்த மிஸ்டேக் இருக்குது, அது என்னன்றதை எனக்கு கரெக்ட் பண்ணணும். அது போகிற வழியில் சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ 75% தன்னுடைய காணிக்கையில் வெறும் டிவி மினிஸ்டருக்கு மட்டும் கோப்லாண்டு கொடுப்பாராம். ஒரு முறை இவர் $80,000 எவ்வளோ பெரிய பெரிய அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியிருந்துச்சான். கொடுக்கறதுக்கு பணம் இல்லையாம். கடைசியாக தன் மனைவி சீதனமாக ஏதோ ஒன்று கொண்டு வந்திருந்தால் அவளுக்கு இருந்த ஒரு நிலம் ஒன்று, அவங்க அம்மா அப்பா நிலமா, அதை வித்துடலான்னு முடிவெடுத்துட்டாராம். வித்துடலான்னு முடிவெடுத்து ஒய்ஃப்ட்ட சொன்னப்போ அந்த அம்மா சரி ஜோம் பண்ணிட்டு முடிவெடுப்பேன். ஜோம் பண்ணோன்னே கடவுள் சொன்னாராம், இல்லை விற்கக்கூடாதுன்ட்டாராம். விற்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவரும் ஓகேன்ட்டாராம். கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய நிலத்துக்கு கீழே எத்தனையோ அளவு அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கேஸ் தானே வந்து ஃபில் பண்ணுறேன். எத்தனையோ பல கோடி ரூபாய் பெருமானமான கேஸ் ஃபில்லிங்க்கான தேவையான விஷயங்கள்லாம் நிலத்துக்குள்ளே இருந்துச்சு. பெட்ரோல் கிணறு, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுனே, பெட்ரோல் கிணறு உள்ளே இருந்திருக்கு. அப்படியே அவர் பண நிலைமை எங்கேயோ போயிடுச்சான். அதுக்கப்புறம் அவர் மினிஸ்ட்ரிக்கு எவனுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஒருத்தன் காணிக்கு அனுப்பலனா கூட நான் என்னால் நடத்த முடியுன்ற இடத்துக்கு வந்துட்டாரான். இருக்கீங்களா 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 இருக்கீங்களா? இந்த அனைத்தை நான் பேசிக்கிட்டேன் பார்த்தீங்களா? உன்னை ஒரு வழியில் தான் நான் ஆசீர்வதிக்கணும்னு தேவையில்லை ஜஸ்டின். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் 1000 வழி வச்சுருக்கிறேன்.